கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பரிந்து பேசும் ஜெபம் இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபிக்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளமா இருப்பது அதுதான் பேஸ்மெண்ட், அதுதான் ஃபவுண்டேஷன் இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிக அவசியமான ஒரு சுபாவம் விசுவாசம் ஒரு சுபாவங்க. ஆமா பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம்ன்றது ஒரு சுபாவமாக குணமாக இருக்க வேண்டும். அதாவது கண்டிப்பா அவங்களுக்குள்ள எப்படி ரத்தம் சத உயிர் இதெல்லாம் இருக்கோ அது போல கிறிஸ்தவனுக்கு சரீரத்திலே அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாத குடும்பங்கள்ல தான் பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டம், கலக்கம் எல்லாமே இதனால்தான். ஏன் இதை நான் உறுதியா சொல்றேன்னு தெரியுங்களா? என் கணவர் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிப்புக்குள்ள வரல, இப்படி எத்தனை பேரு கவலைப்பட்டு இருக்காங்க இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் ஆண்டவர் தந்த வார்த்தை தான். பிரியமானவர்களே, நான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இன்னொரு வசனத்தையும் வாசிச்சு முடிச்சிடுறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சந்தேகப்படுகிறவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்துல எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் கிட்ட இருந்து உங்களுக்கு எது வேணும்னாலும் ஒரு எதையாவது பே பண்ணி வாங்குறோம் இல்லையா, அது போல ஒரு டோக்கன் கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அது போல உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீ விசுவாசித்திருக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஒரு மகனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவங்க அப்பா சொல்லுவாரே, அது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று. இன்னைக்கு அதை தான் நம்ம சொல்லி கேட்க போறோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிப்பின் பாதையில நீ நடத்த போவதற்காக நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கின தேவன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதோ இந்த ஜெபத்தை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அவிசுவாசம் நீங்கும்படி, அதாவது சந்தேகம் நீங்கும்படி, விசுவாசம் உறுதியாய் பலப்படத்தக்கதாக கர்த்தர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் விசுவாசத்தை விதைத்து எல்லா காரியத்தையும் ஜெயமாய் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் மக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். God bless you. விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.